ஹாய். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரர்களுக்கான 2026 ஏற்பட்ட குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம், கும்பராசி சனியோட வீடு. இவர்களுடைய குணம் சனியும் செவ்வாயும் சேர்ந்த மாதிரி தான் இவர்களோட குணம் இருக்கும். நிதானமானவர்களா இருப்பாங்க, பொறுமையானவர்களாக இருப்பாங்க, அப்படியும் சொல்லலாம். சோம்பேறியா இருப்பாங்க அப்படியும் சொல்லலாம். உழைப்பாளிகள், தன்னம்பிக்கை அதிகம் இருக்கிறவங்க, விடாமுயற்சி இருக்கிறவங்க, நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சுய உழைப்பு இவர்கள் கிட்ட இருக்கும். இப்படிப்பட்ட அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு வர குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 10ஆம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம். இந்த இடத்த வச்சுதான் தொழில், வேலை இதெல்லாம் இந்த இடத்த வச்சுதான் சொல்லுவோம். இந்த இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுடைய தொழில் மேம்படும், தொழில முன்னேற்றம் ஏற்படும். வேலையில இருந்தீங்கன்னா வேலையில முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இல்ல இடமாற்றம் இதெல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இல்ல வேற இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா முயற்சி பண்ணுங்க, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதுவும் கிடைக்கும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 12ஆம் வீடுங்கிறது அயன சயன போகஸ்தானம். பயணங்கள் அதிகரிக்கும், செலவுகள் அதிகரிக்கும், வெளியூர்ல போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால உங்களுக்கு செலவுகளும் ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு இதனால உங்களுக்கு சந்தோஷம் தான் இருக்கும். வெளியூர் போய் வேலை செய்யறதுனாலையும் வெளியூர் போய் தொழில் செய்யறதுனாலையும் உங்களுக்கு சந்தோஷம் தான் ஏற்படும். அதுல உங்களுக்கு லாபமும் ஏற்படும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 2ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 2ஆம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பத்துல புது வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துல உங்க பேச்சுக்கு செவி கொடுத்து கேட்பாங்க. என்னதான் சொல்றாரு, கேட்கலாமே, ஏதோ பேசிட்டே இருக்கானே, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு மரியாதை கொடுப்பாங்க. உங்க வார்த்தைக்கு மரியாதை இருக்கும். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால, வேலை தொழில் எல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால அந்த முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்துக்கு தான் வரும். சோ குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. பணம் வந்தா சந்தோஷம் தானே. சோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாகவே இருக்கும். ஹாய். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரர்களுக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். சதயம் நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம், கும்ப வீடு சனியோட வீடு. இவர்களுடைய குணங்கள் ராகுவும் சனியும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அமைதியானவர்கள். இவங்க என்ன நினைக்கிறாங்கிறது வெளியில தெரியாது. புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். ஆராய்ச்சி குணமுடையவர்கள். புதுசா எளிதாய் எதையும் கத்துக்கக்கூடிய தன்மை உடையவர்கள். இவங்க எடுக்கிற முடிவுல இருந்து இவங்க மாற மாட்டாங்க. ஒரு முறை முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல இவங்க நிப்பாங்க. ஆராய்ச்சி குணம் இருக்கிறவங்க, அதே மாதிரி உதவும் குணம் இருக்கிறவங்க. இப்படிப்பட்ட சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கும்பராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு வர குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். 10ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால உங்க தொழில உங்களுக்கு மேன்மை ஏற்படும், தொழில முன்னேற்றம் ஏற்படும், தொழில லாபம் ஏற்படும். அதே சமயம் வேலையும் அதை வச்சு சொல்லலாம். வேலையில உங்களுக்கு முன்னேற்றம், வேலையில மாற்றம், வேலையில ப்ரமோஷன், ஊதிய உயர்வு இதெல்லாமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்ப்பாரு. 12ஆம் வீடுங்கிறது அயன சயன போகஸ்தானம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும், செலவுகள் அதிகரிக்கும். இந்த பயணமும் செலவும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அடுத்து குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பாரு. 2ஆம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம். குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். 10ஆம் வீடு நல்லா இருக்கிறதுனால வேலையிலையும் தொழிலையும் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அந்த பணம் ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்துக்கு வரும். குடும்பத்துக்கு வந்தா குடும்பம் சந்தோஷமா இருக்கும். குடும்பத்துல புது வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். காது கொடுத்து கேட்பாங்க. ஏதோ சொல்லினே இருக்கா, அது என்னதான்டா சொல்ற அப்படி கேட்பாங்க. கேட்டுட்டு பரவாயில்லையே, இவன் சொல்றது கூட கரெக்டா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். ஆக மொத்தத்துல சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி
சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாகவே இருக்கும். ஹாய், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரர்களுக்கான 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம், கும்பராசி சனியோட வீடு. இதனால இவர்களோட குணம் குருவும் சனியும் சேர்ந்த மாதிரி தான் இருப்பாங்க. அது எப்படி இருக்கும்னா, குருவும் சனியும் சேர்ந்தா ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும், ரொம்ப நேர்மையானவர்களாக இருப்பாங்க, புத்தி கூர்மை அதிகமா இருக்கும், இவங்களோட பேச்சுக்கு சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். இவங்களெல்லாம் நீங்க எங்கேயாச்சும் பஞ்சாயத்து கூட்டிட்டு போனீங்கன்னா நியாயம் அவங்க பக்கம் இருந்தா உங்களோட எதிராளிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்டா இவனை கூட்டிட்டு போனோங்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரியான நேர்மையும் நியாயமும் நீதியும் கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரும் குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், வேலை, இதெல்லாம் 10ஆம் வீட்டை வச்சு சொல்லுவோம். குரு பகவான் 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், வேலையில் முன்னேற்றம் ஏற்படும், வேலையில் மாற்றம் ஏற்படும், சம்பள உயர்வு கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். மொத்தத்துல உங்களுக்கு தொழிலோ வேலையோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் இருக்கும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 12ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 12ஆம் வீடுங்கிறது அயன சயன போகஸ்தானம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும், சந்தோஷங்கள் அதிகரிக்கும், அதே சமயத்துல செலவுகளும் அதிகரிக்கும். செலவு பண்ற அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும், அதனால சந்தோஷம் இன்னும் அதிகமா இருக்கும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 2ஆம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம், பேச்சு ஸ்தானம். உங்க பேச்சுக்கு எல்லார்கிட்டயும் மரியாதை இருக்கும். உங்க குடும்பத்துல நீங்க என்ன பேசினாலும் கேட்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க, என்னதான் சொல்றான் பார்க்கலாமே அப்படின்னு. அதே நேரத்துல சமூகத்திலயும் உங்க பேச்சுக்கு நல்ல மரியாதை இருக்கும். குடும்பத்துல புது வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் வீடு நல்லா இருக்கிறதுனால, தொழில் ஸ்தானம், வேலை எல்லாம் நல்லா இருக்கிறதுனால சம்பளம் நல்லா வரும், வருமானம் வர்றதுனால அந்த வருமானம் ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்துக்கு வர்றதுனால குடும்பம் ஆட்டோமேட்டிக்காவே சந்தோஷமா இருப்பாங்க. ஆக மொத்தத்துல பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாகவே இருக்கும். வணக்கம்.